ஏன் பிஜேபி நினைச்சாக்க ஒரு பெரிய பட்ஜெட்ல அனைத்து தொகுதிகளும் வெளியிடலாமே. அதெல்லாம் விடுங்க. பெரியார் திராவிட கழகமா இருக்கும்போது இன்றைய பிரிந்து வந்த திராவிடர் விடுதலை கழகம் அவங்களுடைய வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னாக்கா பெரியாருடைய அனைத்து தொகுதிகளும் இருக்கும், பெரியார் எழுதிய அனைத்து சிறு சிறு நூல்கள் இருக்கும். இதையும் தவிர்த்து சம்மணமிட்டு உக்காந்துக்கிட்டு அதுவும் அந்த ஒளிபெருக்கி வேலை செய்யலையோ அது அவருக்கு ஒரு கொத்தை கிடையாது. அவர் பாட்டுல மாலை அவர் போடப்படுற மாலையில இருக்கிற பூலா காஞ்சி போயிருக்கு. அது தன்னோட கையோட எடுத்துட்டு வந்திருப்பாரு. அந்த காய்ந்து போன மாலைகளை நூலை வந்து பேசிக்கிட்டே சுத்திக்கிட்டே பேசுவார். ஏன் அதை செய்யறாருன்னா அந்த நூல் எதுக்காக தேவைப்படும், அதை ஏதாவது வித்து காசாக்கலாம். ஜாலக்காரி ஜீலியா, காமவெறியன் காளிக்கூலா, ஒய்யாரியின் ஓடாமடம், அழகியும் 500 கழுதைகளும், 5 நாயகர் அவளுக்கு, பகலிலே விதவை, ஒன்னொரு தலைப்பு காம வெள்ளம். இல்ல இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கோட்டு காட்ட முடியும். நிறைய இது வந்து கண்ணதாசன் எழுதுனது பலதெல்லாம் இருக்குது. நீங்க ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்குமான உறவு அப்படிங்கிறது மிகப்பெரிய எல்லாருக்கும் முன்பு நம்ம பேசின ஒரு விஷயத்துக்கு நான் போயிடலாம் நினைக்கிறேன். ஏன்னா நாட்டுடைமையாக்கப்பட வேண்டியது பெரியாருடைய எழுத்துக்களை சீமானே நினைச்சா கூட தாராளமாக எடுத்து நாட்டுடைமையா ஆக்கிறதுக்கு பதிலாக அவருடைய பெரியாருடைய கருத்தை எல்லாருக்கும் பரவலாக கொண்டு சென்று படிக்க வைக்கிறதுக்காக ஒரு பெரும் தொகையை செலவு பண்ணி அவர் வெளியிட தயாரா இருந்தாக்கும் அது யாருமே வந்து கேட்க போறது கிடையாது. பெரியார் இயக்கம் வந்து கேட்க முடியாது. இப்போ வீரமணி எப்படி வந்து பெரியார் திராவிட கழகத்தை கேட்க போய் அவர் அந்த வழக்குல தோல்வியுற்று பெரியாருடைய எழுத்துக்களை யார் வேணாலும் எடுத்து கையாளலாம்னு நீதிமன்றம் தீர்ப்பை கொடுத்துருச்சு. அப்படி இருக்கும்போது பெரியாருடைய எழுத்த நாட்டுடைமையாக்குனாக்கா ஏன் பிஜேபி நினைச்சாக்கா ஒரு பெரிய பட்ஜெட்ல அனைத்து தொகுதிகளும் வெளியிடலாமே. அதெல்லாம் விடுங்க. பெரியார் திராவிட கழகமா இருக்கும்போது இன்றைய பிரிந்து வந்த திராவிடர் விடுதலை கழகம் அவங்களுடைய வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னாக்கா பெரியாருடைய அனைத்து தொகுதிகளும் இருக்கும், பெரியார் எழுதிய அனைத்து சிறு சிறு நூல்கள் இருக்கும். இதையும் தவிர்த்து பெரியாரை இப்ப வந்து தமிழ்நாட்டுல தலித் அமைப்பை சார்ந்த சிலர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பெரியார் இயக்கங்கள் மீது. நீங்க வந்து பெரியாரை முதன்மைப்படுத்துறீங்க, அம்பேத்கரை புறக்கணிக்கிறீங்க. ஆனா திராவிட விடுதலை கழகத்தை சார்ந்த தோழர்கள் அதையும் ஆவணப்படுத்தி வச்சிருக்காங்க. பெரியாருடைய தொகுதிகள் எப்படி திராவிடர் விடுதலை கழகம் வெப்சைட்ல வந்து ஆவணப்படுத்தப்பட்டிருக்கோ அதே மாதிரி அம்பேத்கருடைய தொகுதிகள் அனைத்தும் இருக்கு. அப்போ நம்ம ஆவணம் இருக்கு, அதால இவங்க சரியா செயல்படுறாங்களான்றத இப்ப கேள்வியாயிருக்கு. வன்மங்கள் வெறுப்புகள் அடிப்படையில இருந்து சில விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது கொளத்தூர்மணியுடைய நடவடிக்கைகள் எனக்கு நூலு விவகாரத்துல வேற சில பிரச்சனைகள் அதுல வந்து வேற வித கருத்துக்கள் இருக்கு. ஆனால் இவர்கள் மிக சரியாக பெரியாரை மட்டும் முதன்மைப்படுத்தி முன்னிலைப்படுத்தி இவர்கள் தொடர்ந்து தங்களுடைய இயக்கங்களை முன்னெடுத்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் பிழை சில நேரங்களில் செய்கிறார்கள் என்றால் அதை எதிர்ப்பு தெரிவித்தும் அதே திமுக முன்னேற்ற கழகம் சில நேரங்களில் ஆதரவு நிலைப்பாடுகள் சரியாக அரசியல் மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கிறாங்கன்னா அதை ஆதரிச்சும் போகலாம். அதை தாண்டி இவர்கள் திமுக வாதிகளாக மாறி இருக்கிறாங்க, கருத்தியல்வாதிகளாக இல்லாம திமுக வாதிகளாக மாறி நிற்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு திருச்சி செல்வேந்திரன் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி செல்லும் பொழுது அவரோட போனவர் தான் இந்த பொன்முடி. இந்த தகவல் இன்றைய இளைய தலைமுறைக்கு தெரியாது. அப்போ ஒரு விஷயம் சொல்றாரு. நாமெல்லாம் ஒரு காலகட்டத்துல ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு தலைப்பு சொல்றாரு. காமத்தில் விஞ்சி இருப்பது பெரியாரிய புராணமா மகாபாரதமா தலைப்பு. அதுல வந்து பட்டிமன்றம் நடந்திருக்கான். ஒரு தலைப்பு காமத்தில் விஞ்சி இருப்பது சைவமா வைணவமா என்ற தலைப்புல நாம பட்டிமன்றம் நடத்துறோம். அந்த பட்டிமன்றம் நடக்கிறதுக்கு பணம் வசூலிக்கப்பட்டிருக்கு. இங்கதான் வந்து ஒரு பெரிய நெருக்கடியை வந்து பெரியார் இயக்கம் சந்திக்குது. இது எந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னா அது நடக்கும்போது பெரியார் உயிரோட இல்லை. பெரியார் 1973 மரணம் அடைந்த அவருடைய இறுதி காலத்துக்கு பிறகு பிரச்சார வடிவம் வேற வேற நிலைப்பாட்டுக்குள்ள நகர ஆரம்பிச்சது.
பெரியார் வாழ்ந்த காலகட்டத்தில் மேடை பேச்சுகளை பெரியார் வருவதற்கு முன்பு அந்த கிடைக்கிற நேரங்கள்ல வேற சில பிரச்சாரங்கள் நடைபெறும். அங்க மக்களும் வந்திருப்பாங்க. அந்த பெரியாருடைய பேசுற விஷயத்துக்கு முரணாக இருக்கிற மதவாதிகளும் பெரியாருடைய கூக்குரலிட்டு ஆவேசமாக பேசுவது, மலமெல்லாம் தூக்கி வீசிருக்காங்க, செருப்பு தூக்கி வீசிருக்காங்க, முட்டையை தூக்கி வீசிருக்காங்க. பெரியார் மேல பட்டு இருக்கு. பெரியார் வந்து கட்டணம் தான் வசூலிக்கல. பொதுவா மேடையில போய் மேடைன்னா பிரமாண்டமான மேடைலாம் கிடையாது. சும்மா ஒரு திண்ணம் இருந்தா கூட ஏறி உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுவாரு. குக்கு கிராமம் எல்லாம் போய் பேசினாரு பெரியார். அப்ப அந்த குக்கு கிராமத்துல குக்கு மக்களுக்கு முன்பு சம்மணமிட்டு உக்காந்துக்கிட்டு, அதுவும் அந்த ஒளிபெருக்கி வேலை செய்யலையோ அது அவருக்கு ஒரு கொத்தை கிடையாது. அவர் பாட்டுல மாலை, அவருக்கு போடப்படுற மாலையில இருக்கிற பூலாம் காஞ்சி போயிருக்கும். அது தன்னோட கையோட எடுத்துட்டு வந்திருப்பாரு. அந்த காய்ந்து போன மாலைகளை இருக்கிற நூலை வந்து பேசிட்டே சுத்திக்கிட்டே பேசுவார். ஏன் அதை செய்யறாருன்னா, அந்த நூல் எதுக்காக தேவைப்படும், அதை ஏதாவது வித்து காசாக்கலாம், கூட வர நபர்கள் வந்து போட்டோ எடுத்து அதை இயக்க பிரச்சார நோட்டீஸ் ஓட்டத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எல்லா வகையிலயும் அவரு ஒரே நேரத்துல பேசிக்கினே வேற சில வேலைகளும் செய்யறாரு. இப்போ நம்ம வந்து இந்த தலைப்பு விட்டுட்டு வெளியே போயிட்டே இருக்கோம்னு நினைக்கிறேன். தலைப்பு வந்து நம்மளுக்கு திராவிட மாடல் பெண்ணியம் அப்படிங்கறதுக்குள்ள வரணுங்கிற எதுக்காக நான் சொல்ல முற்படுறேன்னா, இந்த ஒரு விஷயத்த அவ்வளவு எளிமையாக மக்களுக்கு முன்பு உக்காந்துக்கிட்டு கட்டணங்கள் வசூலிக்காம பெரியார் வந்து தன்னுடைய பகுத்தறிவு பிரச்சாரத்தை நடத்துறாரு. இந்த பெரியாருடைய காலகட்டத்துக்கு பிறகு இதே திராவிடர் கழகம் வீரமணியுடைய விஷயத்தை எடுத்துக்க, 1980 வந்து தமிழ்நாடு முழுவதும் பட்டிமன்றம். இதே பட்டிமன்றம் இப்ப அதான் இவர் சொல்ல முற்படுறாரு. பொன்முடி சொல்ற அந்த பட்டிமன்றம் காமத்தில் விஞ்சி நிற்பது மகாபாரதமா ராமாயணமான்றதுல வந்து பட்டிமன்றம் நடக்குது. அந்த பட்டிமன்றத்துக்கு தலைப்பை வந்து பட்டிமன்றம் போடுறாங்க. அப்ப பட்டிமன்றம் போடும் பொழுது இயல்பாவே மனிதர்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். என்னடா படம் ஷகிலா படம் பாக்குற மாதிரி இதுக்குள்ள போடுறானா, அப்ப இந்த ஏவுல என்ன இருக்கும்னு ஒரு தூண்டுதலுக்குள்ள உள்ள வரான். அப்ப நீ எப்படி மனிதர்களை தூண்டி விடுற? அப்ப தூண்டி விடுறனா அந்த தூண்டப்பட்ட மனிதன் அந்த கலையரங்கத்துக்குள்ள நுழைறானாக்கா அவனை குஷிப்படுத்தணும், அதுக்காக ஏதாவது செய்யணும். அப்ப இவர்கள் அந்த பிரச்சார வடிவத்தை வல்கரா மாத்துறாங்க. வல்கரா மாத்தி அவர்கள் கிளுகிழுப்பு பாணியில மஞ்ச பத்திரிகையில உட்காந்து பேசுற மாதிரியான பிரச்சாரமாக மாறுது. இப்படித்தான் இதோடைய தொடர்ச்சியும் வீழ்ச்சியும் இப்படித்தான் வந்து ஆரம்பிக்குது. ரெண்டாவது உணர்வு பண்ணாங்க, மேடையில இந்த கரகாட்டம் ஆடுபவர்கள் கிராமத்திய கலைஞர்கள், நம்ம அவர்கள் மீது விமர்சனம் வைக்கல. அது வந்து தமிழர்களுடைய பண்பாட்டு இதுல இருக்கிற ஒரு ஆட்டம் ஒரு கிராமத்திய ஆட்ட முறைன்னு நம்ம வச்சுப்போம். அந்த முறைக்குள்ள இவங்க வந்து சிலுக்கு பாட்டெல்லாம் போட்டு ஆட விடுறது. அப்ப அந்த மாதிரி காட்சிகளை பார்க்கும்போது, ஏன்னா அந்த காலகட்டத்தில் 1950 பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற மாதிரி நடிகைகள், அந்த காலத்துல திரைப்படங்களோட நடிகைகள் வந்து புடவைகள் அணிந்து கொண்டு இல்லாட்டி ஒரு பாதி ஸ்கேட்டு போட்டுக்கிட்டு அப்படியான நடிக்கிற கதாநாயகிகளை தான் வந்து அந்த முதலாளித்துவம் திரைகளை வந்து காட்டுட்டு இருந்தது. இப்பதான் பாடியும் சட்டியும் பட்டிட்டு கதாநாயகியா ஓடுற அளவுக்கு இந்த முதலாளித்துவம் பெண்களை போக பொருளா காட்டுது. அப்ப முதலாளித்துவம் போக பொருளா காட்டுதுன்னா அதே வேலையை பெரியார் இயக்கங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கு. நீங்க வந்து இந்த இதை சொல்றீங்க, கிட்டத்தட்ட 60கள் 70கள்ல நீங்க அறிஞர் அண்ணா இருந்த காலங்கள்ல நான் சொல்றது, அந்த காலத்துல அவர் எழுதியிருக்காரு பாத்தீங்களா, ஒரு இது பானுமதி பத்தி ஒரு இது வரும் பொழுது, குறிப்பு வரும் பொழுது பெரிய அறிஞர் அண்ணா சொல்றாரு, பானுமதி ஒன்னும் படிதாண்டா பத்தினியும் இல்ல அப்படிங்கிற ஒரு பழம் ஒரு இது சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல ஆமா கண்டிப்பா. அது அவர் வந்து அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அவரு பானுமதிக்கும் அவங்களுக்குமான ஒரு தொடர்பு இருந்திருக்கு, பாலியல் தொடர்புல அவங்க இருந்திருக்காங்க. அது பத்திரிகைகளா வர ஆரம்பிக்குது. அப்ப அவருக்கு அண்ணாவுடைய எதிர்வினை எப்படி நடந்திருக்கலாம், ஒண்ணு புறக்கணிச்சுட்டு போனோம், அல்லது அதுக்கு ஒரு நாகரிகமாக உனக்கு அந்த பொறுப்பு இருக்கு, நீ மக்களின் முக்கிய தலைவராக இருக்கும் போது அந்த பொறுப்போட பேசணும், பொறுக்கி மாதிரி பேசக்கூடாது. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அண்ணா நான் வந்து நான் கரெக்டா சொல்லணும், ஏன்னாக்கா நான் என்னுடைய போக்குல பேசக்கூடாது இல்லையா, அப்புறம் எனக்கும் பொன்முடிக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். அதுக்காக நான் அவங்க சொன்ன வார்த்தையில அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்படி ஒன்று
அப்ப இந்த மாதிரியான வார்த்தைகள் எங்கிறது வந்து இத வந்து யார் ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அதை ரசிப்பதற்கு, கை தட்டுவதற்கு, ஆர்ப்பரிப்பதற்கு அண்ணாவுடைய தமிழ் மொழி. இப்ப வந்து பெரியார் வந்து தமிழ் மொழி காட்டு மிராண்டின்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதே பெரியார் வந்து தமிழ் மொழி வந்து குறித்து பேசும் பொழுதும் பெண்கள் விதவை என்ற வார்த்தையெல்லாம் வந்து தமிழ்ல இருக்கு, ஏன் விதவைன்ற வார்த்தையெல்லாம் இல்லைன்ற மாதிரி அப்படியான ஒரு போக்குல வந்து கேட்பாங்க. இந்த கருணாநிதியும் அண்ணாவும் எதுகை மோகனையோட அந்த டபுள் மீனிங்ல பேசுற காலகட்டங்கள் அது ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கு. கழக இதே காலகட்டத்துல நான் சொன்ன இந்த பானுமதி ஒன்றும் படிதான் நான் பத்தனும் இல்லைங்கிற காலகட்டத்துல பல செய்தி இதழ்கள், அந்த காலத்துல செய்தி இதழ்கள் தான் டாமினேட்டட். அதுதான் வந்து அதை தான் எல்லா மக்கள் வந்து செய்தி தொடர்புக்கு அதை ஒண்ணுதான் படிச்சுட்டு இருந்தாங்க. அதுல பல தினப்பத்திரிகைகள் என்ன எழுதுனாங்கன்னா, திமுகவின் கொடியை அண்ணா பானுமதியின் மொட்டை மாடையில் தேடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி எழுதுனதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய திராவிட மாடல் முற்போக்காக இருந்த முன்னர் இருந்த அறிஞர் அண்ணாவோட காலத்திலேயே இந்த மாதிரி இருந்திருக்குது அப்படிங்கறத சொல்ல வந்தோம். அதுக்கு அடுத்தது நீங்க வனவாசம்னு ஒரு புத்தகம் கண்ணதாசன் எழுதியிருக்காரு, படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வனவாசம், அதுல உங்களுக்கு அந்த ஒரு PDF புக் நீங்க அனுப்பிச்சிருந்தீங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 400 பக்கத்துக்கு மேல இருக்குது. 188வது பக்கம் இருக்கு. ஆமா, 180. என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு இடமாக போய் பார்த்தார்கள். அதாவது ஓகே, நான் இப்படி ஆரம்பிக்கிறேன். ஒரு 4-5 பெண்கள், கிராமத்து பெண்கள், வேறு பெயரில் சொல்வதானால் நாட்டுக்கட்டைகள் மடமடவென்று காருக்குள் ஏறிக்கொண்டார்கள். சுருக்கமா சொல்லிடலாம், இது வந்து கண்ணதாசன் சொல்றாரு. கண்ணதாசன் வனவாசம் என்ற புத்தகத்துல எழுதியிருக்காரு. ஒரு குறிப்பா ஒரு சின்ன விஷயம் என்ன சொல்றாருன்னா, திராவிட விடுதலை வீரர்கள் திராவிட நாடு அந்த பெண்களிடம் இருக்கிறதா என தேட ஆரம்பித்தார்கள். காம கடலில் மூழ்கி எழுந்தார்கள். அப்படி இதெல்லாம் வருது வச்சுங்களா. இதையெல்லாம் நான் பேச ஆரம்பிச்சா எனக்கு பெருங்கோவத்துல நான் ஏதாவது அசிங்கமா திட்டி உங்க மேல கேஸ் வந்துட போது நான் பாக்குறேன். இதை வேணா நீங்க உங்களுடைய தரப்பா வந்து எழுத்தா நீங்க வெளியிடுங்க. இதையெல்லாம் எனக்கு அவ்வளவு கோபம் வருது. இதையெல்லாம் அதான் நான் பெரியாரால நின்று விட்டேன்னு சொல்றேன். இது எனக்கு வந்து ஒரு அண்ணாவையும் கருணாநிதியும் ஒரு ஐரோப்பிய சமூகத்துல ஒரு பெண்ணியவாதியாக இருக்கிற நான் இவர்களுடைய இலக்கிய படைகள், திராவிட படைப்புகள் சொல்லிட்டு இவர்கள் எதிர இந்த சிறுகதை கிளர்ச்சி கதைகள் எல்லாம் வந்து பார்த்தாக்கா மஞ்சள் பத்திரிகை மாதிரி எனக்கு தெரியுது. இதுக்கு மேல எனக்கு இத எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. தானும் கருணாநிதியும் ஒரு பாலியல் தொழில் செய்து கொண்டிருக்கிற ஒரு பெண்ணிடம் சென்றதாகவும், அந்த பெண்ணிடம் தன்னுடைய பாலியல் தேவையை பூர்த்தி செய்து கொண்டு அந்த பெண்ணிடம் இருந்த பணத்தையும் திருடிக்கிட்டு அந்த கருணாநிதி வெளியேறிருக்காருன்றத வந்து கண்ணதாசன் பதிவு பண்றாரு. எவ்வளவு மோசமான ஒரு அணுகுமுறை பாருங்க. இந்த காலகட்டங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரியார் கிட்ட இருந்து விலகிய அண்ணாவும் கருணாநிதியும் பல காம விவகாரத்துல செயல்பட்டு நிறைய சர்ச்சைகள்லாம் வந்திருக்கு. இன்னொரு கட்டத்துல கருணாநிதிக்கும் அண்ணாவுக்குமே வந்து பிரச்சனை வந்திருக்கு. அண்ணாவுக்கு வந்து தன்னுடைய இடத்தை வந்து கருணாநிதி எடுக்கணும்ன்றதுல சதி திட்டங்கள் தீட்டுறாரு என்ற ஒரு எண்ணப்போக்கு கூட வந்திருக்கு. அந்த அரசியலும் அதே வனவாசத்துல கண்ணதாசன் பேசியிருக்காரு. இல்ல, இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கோட்டு காட்ட முடியும். நிறைய இது வந்து கண்ணதாசன் எழுதுனது பலதெல்லாம் இருக்குது. நீங்க ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்குமான உறவு அப்படிங்கிறது மிகப்பெரிய எல்லாருக்கும் திராவிட நாடு இதழ்ல 1942 அண்ணா வந்து தொடர் கட்டுரையா எழுதிட்டு இருக்காரு. அந்த கட்டுரை வந்து பின்னாடி எல்லாத்தையும் அந்த தொகுக்கப்பட்டு நூலா வந்து வெளிவருது. அந்த தலைப்பு தான் வந்து ரோமாபுரியின் ராணிகள். நீங்க சற்று முன்பு சொன்னீங்கல்ல, அதுல வந்து அவரு தலைப்புகள் வந்து முன்கூட்டியே அடுத்த முறை இந்த மாதிரி தலைப்புல தான் நாங்க எழுத போறோம்னு சொல்லும் பொழுது அந்த கழக கண்மணிகள் அவ்வளவு பேராவலோட காத்துட்டு இருப்பாங்க. அந்த தலைப்புகள் பாருங்க: ஜாலக்காரி ஜீலியா, காமவெறியன் காளிக்கூலா, ஒய்யாரியின் ஓடாமடம், அழகியும் 500 கழுதைகளும், 5 நாயகர் அவளுக்கு,
பகலிலே விதவை, இன்னொரு தலைப்பு காம வெள்ளம், இன்னொரு தலைப்புல சூறையாடினாள். இதையெல்லாம் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அண்ணா காலத்து தொண்டர்கள் வந்து அதை வாசிக்கிறாங்கன்னா அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? பெரியார் பேசிய பெண் விடுதலை கருத்துக்களை இவர்கள் உள்வாங்கினவர்களா? பேசினா அப்படி ஒரு தலைப்பு போட தெரியுமா? போட வருமா? அப்ப உங்களுக்கு கிளுகிளுப்பு கதைகளை கொடுத்து அன்றைய காலகட்டத்தில் அந்த இளைஞர்களிடம் கிளர்ச்சி பெற செய்து உங்கள் மேடை பிரச்சாரங்களை வடிவங்களில் மக்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து இந்த கிளுகிளுப்பு கதையெல்லாம் நீங்க ஒரு காலத்துல பேசியிருக்கீங்க. அதைத்தான் வந்து கக்கி வைக்கிறாரு அமைச்சர் பொன்முடி வந்து சமூக ஊடகங்களை வந்து பேசும் பொழுது, இன்றைய காலகட்டத்துல இன்றைய மனிதர்கள் அறிவு வளர்ச்சி ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதர் காட்டு மிராண்டி நிலையில இருந்த மனிதனுடைய வளர்ச்சி அறிவியல் பூர்வமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது தன்னை புதுப்பித்துக் கொண்டே மேல் நோக்கிதான் போயிட்டு இருக்கோன்றத வந்து விஞ்ஞானம் சொல்லுது. அந்த விஞ்ஞானம் சொல்றதுதான் பெரியார் சொல்றாரு. பெரியார் என்ன சொல்றாருன்னா, இன்று நான் சொன்னதே கூட ஒரு காலத்துல ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு மனிதர்களுடைய அறிவு வந்து விருத்தி நிலையில இருக்கும். ஏன்னா அறிவுன்றது விருத்தி நிலையில தன்னை வளர்த்தெடுத்து வேற வேற நிலைப்பாட்டுக்குள்ள போகணும். அப்ப இன்றைய இளைஞர்கள் இவர்கள் பேசத்துல எப்படி பார்ப்பாங்க? இன்றைய இளைஞர்களுக்கு இந்த அறிவுன்றது பகுத்தறிவு என்பது பெரியாரிய இயக்கத்துக்கு குத்தகை கொடுத்ததா? பெரியார படிச்சாதான் பகுத்தறிவு வருமா? ஒரு மனிதனுக்கு இயல்பாவே பகுத்தறிவு வராதா? இல்ல அதுல நீங்க சொல்ற மாதிரி நீங்க வந்து பெரியார் இதுல நீங்க வந்து பெரியார் ஆதரவாளரா பெரிய அளவு இருக்கிறீங்க. அதுலயே வந்து பெரியாரே வந்து அவருடைய தன்னுடைய புத்தகங்களே பல இடங்கள்ல குறிச்சிருக்காரு. அவர் வந்து வெளிநாட்டுக்கு போய் அந்த இவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி ஓப்பனா எழுதியிருக்காரு. நிர்வாணமாக காசியில நான் நின்றிருந்தேன். பெரியார் வெளிநாட்டு போய் அந்த பெண்கள் இதெல்லாம் வச்சிருப்பாங்க பாருங்க, ரெட் லைட் ஏரியா அப்படின்னு சொல்றது. பெண்கள் கிடையாது, அப்படி கிடையாது. இல்லையா, அப்படி எழுதியிருக்கிறது இருக்குது, அதுல காமிச்சிருக்காங்க, நம்ம படிச்சிருக்கோம். அதே போல நீங்க வந்து காசிக்கு போய் நான் நிர்வாணமாகத்தான் இருந்தேன் அப்படிங்கறது நிர்வாண படத்தையும் அவர் போட்டிருக்காரு. இன்னைக்கு கூட அந்த படங்கள் வெளியே இருக்குது. ஸோ இது பெரியார் காலத்திலையும் பெரியாரும் அந்த மாதிரி இருந்திருக்காரு. அவரோட வழித்தோன்றல்கள் தான் இதுவும் பிற்பாடு இப்போ அண்ணாவும் சரி கருணாநிதி சரி இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு பெண்முடி வரைக்கும் அந்த நிகழ்ச்சிகள் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதா எங்குது. இது மட்டும் இல்லை, இன்னும் பல செய்திகள் இருக்குது. நம்ம வந்து ஒரு செய்திகளும் நம்ம வந்து எடுக்க முடியும். அது நம்ம தொடர்ச்சியா பேசலாம் அப்படிங்கறதா. இது உங்களுக்கு வேற என்ன செய்திகள் இருக்கு சொல்லுங்க. இது உங்களுக்கு நான் இப்பயே உடனடியா நான் மறுப்பு தெரிவிக்கணும். என்னன்னா, நிர்வாணம் குறித்து பேசுறீங்க இல்லையா? நானே நூலு விவகாரத்துல பெரியார் சரவணனுடைய பாலியல் நடவடிக்கைகள் மீது ரொம்ப ஒழுக்கக்கேடாக பல பெண்களை பாதிப்புக்கு உட்படுத்தினான பொழுது அந்த விஷயத்துல அவன் எப்படி அணுகுறான்றதுக்காக நானே அவன் கூட இன்வால்வ் ஆகி உள்ள இறங்கியிருக்கு. இன்னைக்கு வந்து பொதுநல கேஸா இருக்கு. காவல்துறை என விசாரணைக்கு உட்படுத்தி எல்லாத்தையும் வந்து எழுத்துப்பூர்வமா எழுதி ஆவணப்படுத்தி வச்சிருக்காங்க. அதனால நானு அந்த நிர்வாணம் எந்த காரணத்துக்காக இருக்குதுன்றது வந்து அரசியலாக நம்ம வந்து கவனிக்கணுமே தவிர, நீங்க வந்து பெரியார் நிர்வாணமாக நின்றது வந்து வேற சில ஒரு கிளுகிழுப்புக்காக மாதிரி மாத்த முற்படுறீங்களோன்னு எனக்கு ஒரு இது வருது. என்னுடைய நிர்வாணத்தையும் நீங்க அப்படி பார்க்க கூடாதுன்றத நான் ஒரு கோரிக்கையா வச்சுக்கிறேன். நான் வந்து சொல்ல இந்த விஷயத்த நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா, நீங்க சொல்ற இந்த 2 படமும் நான் பார்த்திருக்கேன். ஆனா காசில போய் பெரியார் வந்து நிர்வாணமா நிக்கல. காசில வந்து கோவணம் கட்டிக்கிட்டு செடிகள்ல இருந்து பூக்களை வந்து பறிக்கிற ஒரு படம் இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. அதே மாதிரி ஜெர்மன்ல நீங்க இந்தியாவோட இருந்து வெளிவந்துடும். ஏன்னா நீங்க ஐரோப்பாவில பல நாடுகள் பயணிச்சிருக்கீங்க. இங்க உடல் மீதான மூடி மறைக்கிற இது கிடையாது. இங்க இயல்புலே வந்து இப்ப நிறைய இப்ப மிக சமீபத்துல கூட வந்து நிர்வாண போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த வருடம் மார்ச் 8 பெண்கள் தினம் அன்று நிர்வாணமாகவே முழக்கங்கள்லாம் இட்டு அரசியல் முழக்கம் இட்டு பிரான்ஸ்ல கூட இது நடந்திருக்கு, போராட்டம் நடந்திருக்கு. அதையெல்லாம் வந்து இந்தியாவுல இருக்கிறவங்க இப்ப எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கு அவங்களுடைய அதுக்கான நல்ல ஒரு புரிதலோட அந்த உள் வாங்கி பார்த்தாக்க புரிஞ்சுக்க முடியும். ஏன்னாக்கா ஐரோப்பியர்கள்னாலே அவங்க வந்து மோசமானவர்கள், கட்டற்ற பாலியல் சுதந்திரங்கள் அப்படிலாம் கிடையாது. ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையும் இப்படி நம்ம பேச முடியாது.
அவர்கள் அவர்களுடைய உடல் மீதான புரிதல் கொண்டவர்கள் என்ற அடிப்படையில நம்ம இதை பார்க்கலாம். சரிங்களா? அப்போ இது பெரியாருடைய நிர்வாணம் குறித்து பேசும்பொழுது அவங்க விபச்சார விடுதிக்குள்ள அவர் போகல. அவரு அந்த ஒரு சங்கம் இருந்தது, நிர்வாண சங்கம், அது ஆணும் இருந்தாங்க பெண்ணும் இருந்தாங்க. அந்த இடத்துல நின்ற புகைப்படம் தான் இப்ப சில இடங்கள்ல சமூக ஊடகங்கள்ல வருதுன்றது அது உண்மையான புகைப்படமான்னு தெரியல. நான் பார்த்த படத்துல இது வேறுபட்டதா இருக்கு. பெரியார் எத்தனை நிர்வாண காட்சிகள்ல அந்த மாதிரி நின்றார் எனக்கு தெரியல. ஆனா ஒரே ஒரு காட்சி, ஒரே ஒரு படம் தான் இருக்கு. அது திராவிட கழகம் வெளியிடாம தான் வச்சிருக்கு. அது சில தோழர்கிட்ட இருக்கு. அப்படியான ஒரு தோழர், முக்கியமான தோழர் கொடுத்துதான் அதை நான் பார்த்திருக்கேன். அப்படி பார்த்ததால தான் நான் சொல்றேன், இப்ப இணையதளத்துல வர பெரியாருடைய நிர்வாண படம் அவருடைய நிர்வாண படம் இல்லைன்னு நான் சொல்றேன். இப்போ பெரியார் மீது அவரு படத்தை நீங்க அந்த காலத்துல ஒரு போட்டோகிராபிங்கிறது ரொம்ப ரேர், எடுக்கவே முடியாது, ரொம்ப ரேரா தான் பண்ண முடியும். ஆனா அவர் நிர்வாணமா நின்னு எழுதியிருக்காருல்ல, அந்த படத்தையும் எடுத்துக்கிட்டு பெரியார் அது திராவிட கழகத்துல இருக்கு. சரிங்களா? அந்த படம் இருக்கிறது உண்மை.